இங்க கோபி வந்துட்டு காலையில எப்பொழுதும் போல வாக்கிங் போறப்ப எல்லாருமே வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கோபி நீங்க இருக்கும்போது உங்க ஒய்ஃபை இப்படி செய்ய வச்சுட்டாங்களேன்னு சொல்லி கோபிக்கு இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்துற மாதிரி அவருடைய கோவத்தை தூண்டுற மாதிரியான பல கேள்விகளை எழுப்ப அந்த இடத்துல எங்க கோபி ரொம்ப சத்தம் போட சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு வழியா அனுப்பி வைக்கிறாங்க வீட்டுக்கு. இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்க இங்க இனியாவையும் கூட்டிட்டு போய் காலேஜ்லயும் விட்டுட்டு, இனியா நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது, நல்லா படிக்கணும், அப்பதானே தாத்தாவுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இங்க எல்லாமே நடக்கும், தாத்தாவை நினைச்சு கவலைப்படக்கூடாது, பாட்டி நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியாவை காலேஜில் விட்டு எங்க தன்னுடைய அப்பா நினைவுகளோட அவர் கார் ஓட்டிட்டு நேராக தன்னுடைய ஹோட்டலுக்கு போறார். அங்க போனாலும் அவருக்கு அதே பிரச்சனை தான். திரும்ப திரும்ப காலையில ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க பேசினது இது மட்டுமே மைண்டுக்குள்ள ஓடுது. இன்னைக்கு நாள் அப்படியே போக அடுத்த நாள் எங்க கோபி ரொம்ப யோசனையில வீட்டில் உட்காந்துருக்க. என்ன கோபி இன்னைக்கு ஜாகிங் போகலையா அப்படின்னு ராதிகா கேட்குறாங்க. அதுக்கு இல்லை ராதிகா, நானும் போகணும்னு தான் நினைச்சேன், ஆனா என்ன நான் வெளியில கிளம்பி போனாலே எல்லாரும் டென்ஷன் பண்ற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க பாக்கியா தானே, என்னை வெளியில கூட போக முடியாத அளவுக்கு முடக்கி வச்சுட்டால அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபி ரொம்ப கோவப்பட, நான் தான் அப்போதுலேருந்தே சொன்னல கோபி, பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்க வன்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம தெரியாம அவங்க நல்லவங்களா நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அவங்க மனசுல வன்மத்தை வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நல்லவங்க மாதிரி நடிப்பாங்கன்னு எங்க ராதிகா சொல்ல, இதை கேட்டு கோபியும் இப்பதான் ராதிகா எனக்கு புரியுது. ஏன்னா நான் பாக்கியாவை ரொம்ப அப்பாவின்னு நினைச்சேன். என்னதான் இப்போ வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுட்டு வந்தாலும் பார்க்க நல்லவளாட்டம் இருந்தா அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில எங்க அப்பாவுக்கு காரியத்தை செஞ்சு என்னைய இப்படி எல்லாரும் முன்னாடி தலகுனிய வச்சு அசிங்கப்படுத்திட்டாலும் என்னுடைய அம்மா சொல்லியிருக்கலாம். ஆனா அவ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும், ஆனா இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க பொறுப்பு அவர் தான் செய்யணும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இதுதான் நேரம், இதுதான் காலம், தனக்கான நேரம்னு நினைச்சு இப்படி அவ பண்ணது கொஞ்சம் கூட சரியே இல்லை ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகாட்ட ரொம்ப கோவமா பேச, சரி விடுங்க கோபி, நமக்கான நேரம் வராமலா போயிட போதும், அப்போதைக்கு அவங்கள கவனிச்சுக்கலான்னு சொல்ல, நமக்கான நேரம் வருதோ இல்லையோ ஆனா நமக்கான நேரத்தை நம்ம ஏற்படுத்திக்கணுமே அப்படின்னு இங்க ராதிகா கிட்ட சொல்ல, என்ன கோபி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. எங்க ராதிகா உதய யோசனையில இருக்க, சரி நான் போயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்க அவங்களோட கிச்சன் க்ளவுட் பார்க்குறதுக்காக இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மயுவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கா. மயு இங்கே வா ஸ்கூல் வேன் வந்துடுச்சுன்னு சொல்லும்போது, மம்மி ஒரு நிமிஷம் நான் டாடி கூடயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாடி கிளம்ப நேரம் ஆகுண்டா மயு, அங்கே பாரு வேன் வேற கிளம்பிடுச்சுன்னு சொல்லும்போது, இல்லைம்மா மம்மி நான் டாடி கிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இங்கே வெளியில் வந்த கோபி, என்ன மயு இவங்க ஸ்கூல் வேன் ஹாரன் அடிச்சுட்டே இருக்கு, நீ போகலையான்னு சொல்லி கேட்குறப்போ, டாடி இன்னைக்கு நீங்கள் என்னை கொண்டு வந்து விடுறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்னடா நானே உன்னை கொண்டு வந்து விடுறேன்னு எங்கள் மயு கிட்ட கோபி சொல்ல, மயு உடனே டாடி ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹாலில் உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேக்கில் இருக்க ஒரு நோட் எடுக்கிறாங்க. அந்த நோட்டில் இருக்க ஒரு பேப்பர் எடுத்து இங்கே தன்னுடைய அப்பா கிட்ட நீட்டுறாங்க. என்னம்மா இது, எதுவும் ஸ்கூலில் எதுவும் கொடுத்து விட்டாங்களா, ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி, இது எதுவும் கார்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை டாடி, இது வந்து தாத்தா கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. தாத்தாவா, யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் டாடி இப்போ இறந்து போனார்ல அந்த தாத்தா தான் சொல்கிறாங்க. என்ன மையோ சொல்கிறேன், என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோபி ரொம்ப ஆச்சரியத்தோடையும் ராதிகா ரொம்ப ஆச்சரியத்தோடையும் மயுகிட்ட கேட்க, ஆமாம் தாத்தா இறந்து போகிறதுக்கு முதல் நாள் முன்னாடி நான் இங்கே நீங்கள் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆனதில் பார்க்கில் உட்காந்துருந்தேன். அப்போ தான் தாத்தாவும் நிலாவை கூட்டிகிட்டு அங்கே பார்க்குக்கு வந்தாங்க. அப்போது நான் நிலா கூட விளையாடினேன். கொஞ்ச நேரம் அங்கே எழுதிட்டு இருந்த நேரத்தில் தான் தாத்தா என்கிட்ட இந்த நோட்டு பேனா வாங்கி அங்கேயே எழுதினாரு. நானும் என்ன தாத்தா நீங்களும் ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி விளையாட்டுக்காக கேட்டேன். அப்போ தாத்தா தான் சொன்னார், இல்லைம்மா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி எழுதுறேன், இதை நீ உங்கள் டாடி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாரு டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க ராதிகா கோபி ரெண்டு பேருமே ரொம்ப ஷாக்காக, என்னம்மா மையோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது எதுக்கு மையோ எங்ககிட்ட கொடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அதுக்கப்புறம் இங்கே தாத்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற ஒரு கவலையில் நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்னு சொல்லும்போது, அவர் இறந்து ஒரு 4 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் கழிச்சு இப்போ தான் கொண்டு வந்து கொடுக்குறியா மையோ அப்படின்ற மாதிரி மையூட்ட கோவப்பட, இப்போ எதுக்கு மையூட்ட கோவப்படுற, அவள் சின்ன பிள்ளை, அவள் படிக்கிறா, ஸ்கூல் போயிட்டுருக்கான், பல டென்ஷன்லாம் அவளும் மறந்துருப்பான்ல, இப்போ எதுக்கு கோவப்படுற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போனாலும் கொடுத்தியடா மாதிரி ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்து பிரிக்கிறாங்க. அதில் பார்த்தா எங்கள் தாத்தா நிறையவே எழுதியிருக்காரு. பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, கோபி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதில் தாத்தா, எனது அன்பு மகன் கோபிக்குன்னு எனக்கும் எழுத ஆசைதான், ஆனால் அந்த மாதிரி வார்த்தைகள் கூட எனக்கு வரமாட்டுதுரா கோபி, அந்த அளவுக்கு நீ எல்லார் மனதிலையும் ரொம்ப பெரிய காயத்தையும் வடுக்களையும் ஏற்படுத்திட்டு போயிட்டேன், அப்படி அதை ஈஸியாக மறந்துட்டு இந்த மாதிரி எழுதுறதுக்கு எனக்கு கை கூட வரமாட்டுதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே எங்கள் ராதிகாவை பார்க்க, ராதிகாவும் அந்த பேப்பரில் இருக்கிறத திரும்ப படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசில் நீ எங்களுக்கு மகனாக வந்து பிறந்த பொழுது நாங்கள் ரெண்டு பேருமே உன் மேலே நிறைய கனவுகளை வந்துட்டு கண்டோம். நீ எப்படி வாழணும், எப்படியெல்லாம் எங்கள் கூட இருக்கணும்,
எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து உனக்காக ஒன்று ஒன்றையும் நான் பண்ணினேன். என்னையை விட உன் அம்மா உன் மேலே உயிராக இருந்தா உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டான்னு சொல்ல சொல்ல இதையெல்லாம் படிக்கிற எங்கள் கோபிக்கு ரொம்ப கண்ணு கலங்குது. அதே கண் கலக்கத்தோட இங்கே திரும்ப அந்த பேப்பரை பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதில் தாத்தா எழுதியிருக்காங்க, பாக்யாவை கல்யாணம் பண்ணால் நீ நல்லா இருப்பேன்னு நினச்சி பாக்யாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சி தான் நான் உனக்கு பாக்யாவை கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனால் நீ பாக்யாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாளிலேருந்து அவ கூட வாழ்ந்த கடைசி நாட்கள் வரையுமே அவ கூட பிரச்சனைகளை மட்டும்தான் நானும் ஒவ்வொரு நாளாக சந்திச்சிட்ருக்கேன். அதே அந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாரு கோபி. கண்டிப்பாக உன் கூட இத்தனை வருஷமாக அந்த பொண்ணு உன் கூட ட்ராவல் பண்ணி வந்திருக்கவே முடியாது. அந்த வாழ்க்கை எப்போவோ முடிஞ்சு போயிருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே எங்களுக்காகவும் பசங்களுக்காகவும் முக்கியமாக உனக்காகவும் கூட எங்கள் பாக்கியா பல கஷ்டங்களை தாண்டி உன் கூட அந்த வாழ்க்கையை ரொம்பவே ஸ்மூத்தாகவே கொண்டு போயிட்டு இருந்தா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் இங்கே உனக்கும் அவளுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒரு நாளும் என்கிட்டயோ இல்லை உன் அம்மா கிட்டேயோ முகத்தை காட்டினது கூட கிடையாது. எதிர்த்து ஒரு வார்த்தை கூட எங்களை பேசினது கூட கிடையாது. ஏன் உன் அம்மாவே எங்கள் பாக்கியாவை அந்த அளவுக்கு பாடாப்படுத்தினாலும் கூட அந்த கோபத்தை கூட எங்கள் பாக்கியா உன் அம்மா மேலே காட்ட மாட்டா. என்ன இருந்தாலும் தன்னுடைய அம்மா அப்பா என்ற ஒரு இடத்துல தான் எங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் நான் உனக்கு சொந்த அப்பாவாக இருந்தாலுமே உன்னால் எனக்கு கை கால் இந்த மாதிரி இழுத்துட்டு கடந்தப்ப கூட உன்னுடைய நினைவுகள் முழுக்க எங்கே இருந்ததுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் கோபி. முழுக்க முழுக்க இந்த குடும்பத்துக்கு நீ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு போயிட்ட. இந்த விஷயத்த இப்போ வரைக்குமே என்னால் மன்னிக்கவும் முடியலை, அதை ஏற்றுக்கவும் முடியலை. அது கடைசி வரைக்கும் நடக்க போகிற விஷயமும் கிடையாது. இந்த லெட்டரை நான் உனக்கு எழுதுறதுக்கான காரணமே இந்த 80வது பிறந்த நாளுக்கு நீ வந்து எங்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திகிட்டே இருந்த. இனிமே இந்த 80 வயசுக்கு பிறகு நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படின்றது கேள்விக்குறியாவே மட்டுமே தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த லெட்டரை நான் எழுதுறதுக்கு முக்கியமான காரணம் உன் முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு கூட இனி எனக்கு விருப்பம் கூட இல்லை. அந்த தவறை நான் இனி எப்பொழுதும் செய்ய மாட்டேன். இனிமே என் முன்னாடியோ இல்லை ஈஸ்வரி முன்னாடியோ வந்து நின்றுடாத. அதுக்காக மட்டுமே தான் இந்த லெட்டரை நான் எழுதி மையுகிட்ட கொடுக்குறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு கசந்த வாழ்க்கையாக இருக்கலாம். இனி இப்போதைக்கு ஏற்படுத்திட்டு இருக்க அந்த வாழ்க்கையிலேயாவது கொஞ்சம் உண்மையாகவும் பொறுப்பாகவும் நடந்துக்க பழகு. மையுவுக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்க பாரு. இனியாவை நீ எப்போயோ கை கழுவிட்ட. அதுக்கு பிறகு இங்கே இனியாவை நல்லபடியாக பார்த்து பக்குவமாக வளர்த்துட்டு வரதுன்னு பார்த்தா எங்கள் பாக்கியம் மட்டும்தான். இனியா வாழ்க்கை பற்றியோ இங்கே இருக்கிற பசங்களுடைய வாழ்க்கையை பற்றியோ நீ என்றைக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்றே உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் கோபி. அதுக்கு மட்டும் நீ சரியான பதில் இல்லை, சரியான பதில் என்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உன்னை நீயே உன் மனசாட்சிக்கு கேட்டுப்பாரு. அப்போ தெரியும் யார் மேலே தவறு அதிகமாக இருக்குது அப்படின்றது. நீ இங்கே இன்னொரு கல்யாணம் பண்ணினது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியா முன்னாடி இங்கே எங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்தினியே. இது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை எங்கள் பாக்கியாவுக்கு கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாரு. அதே உன் இடத்துல பாக்கியா இதே வேலையை பார்த்துருந்தா உன்னோட மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கும். அதையாவது யோசிச்சு பார்த்தியா? என்றைக்குமே மற்றவங்க இடத்துல இருந்து கொஞ்ச நாள் யோசிச்சு பார்த்து பழகு. அப்போ தான் அடுத்தவங்களுடைய கஷ்டம் என்னன்னு புரியும். நீ கொடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன கஷ்டங்களையும் தாண்டி இப்போ அவள் ரொம்ப உயரமான இடத்த வந்துட்டு நெருங்கி வந்திருக்கா. இப்போ நீ கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் தாண்டி இப்போ வாழ்க்கையில் நல்ல நிலைமையில வந்து இருக்கிறாக்கா பாக்கியா. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பயங்கர சந்தோஷமாக இருக்குடா கோபி. ஏன்னா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே நீ தானே. அது அந்த வகையில் உனக்கு நான் நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பாக்கியா இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் நீ தானே. ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ண நாளேருந்து ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி எங்கள் பாக்கியாவை மட்டம் தட்டி உனக்கு கீழே அடிமையாகவே தான் வச்சுருந்தேன். ஆனால் இதே பாக்கியா இன்னைக்கு உன்னை விட உயரத்தில், உன்னை விட அதிக சம்பளத்தில், உன்னை விட முக்கியமான ஒரு பொறுப்பில் குடும்ப தலைவியாக இருந்துகிட்டு இருக்கானா அதுக்கு முக்கியமான காரணமும் நீ தான். அந்த வகையில் உனக்கு நானும் சரி இங்கே ஈஸ்வரியும் சரி நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இப்போ நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு வராமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் பாக்கியா உன் கூட இருந்து உன் கூட கஷ்டத்தை மட்டுமே தான் அனுபவிச்சிருப்பான். இங்கே நீ எங்கள் பையனா எங்கள் கூட இருந்திருப்பேன். அதனால் எங்களுக்கு அந்த ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்திருக்குமே தவிர, ஆனால் எனக்கு இங்கே பாக்கியா பற்றின கவலை தான் அதிகமாகவே இருந்திருக்கும். கடைசி வரைக்கும் இவன் வாழ்க்கை இப்படியே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா எங்களுக்கு பிறகு நீ இன்னமும் பாக்கியாவை வந்து அசிங்கப்படுத்திகிட்டே இருப்ப. அவளை மட்டம் தட்டி இப்படி பயமுறுத்தி உனக்கு கீழே அடிமையாகவே வச்சிருப்பேன்னு எனக்கு நிறைய நாட்கள் தோணும். அப்பெல்லாம் நான் பாக்கியாவை பற்றி அதிக கவலைப்பட்டிருக்கேன். எங்களுக்கு பிறகு எங்கள் பாக்கியாவை பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆளிலே நினச்சி நான் ரொம்பவே கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் நீ பண்ண கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னா இப்போ பாக்கியா தன்னம்பிக்கையோடு இருக்கா, தைரியமாக இருக்கா. இதையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருக்குது. ஆனாலும் நீ பண்ண தப்பை என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது. பெத்த பசங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு போனவன் தானே நீ. அதனால் உன்னை நான் என்றைக்குமே மன்னிக்க போகிறதில்ல. நான் செத்தாலும் நீ வந்துட்டு எந்த காரியமும் செய்யக்கூடாதுன்னு அப்பா சும்மா கோவத்தில் சொல்கிறாங்கன்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன்டா கோபி, நான் செத்த பிறகும் எனக்கான எந்த ஈமச்சடங்குகளையும் காரியங்களையும் நீ செய்யவே கூடாது. அதை முழுக்க முழுக்க பாக்கியா மட்டும்தான் செய்யணும். அப்போ நீ வந்து எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாது. என்னடா அப்பா பிறந்த நாள் விழாவில் இப்படி சொல்லிட்டாரே நினச்சிட்டு
அத பத்தி நீ எந்த யோசனையும் இல்லாம அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம கூட இருக்கலாம். இப்போ நான் அந்த லெட்டர்ல எழுதினதுக்கான காரணமே, இத நீ படிக்க படிக்க உனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கணும். ஏன்னா ஏன்னா இறந்த பிறகு நீ எனக்கான எந்த விஷயங்களையும் செய்யவே கூடாது. அத பாக்கியா மட்டும் தான் செய்யணும். அந்த நேரத்துல அந்த இடத்துல வந்து நான் செத்த பிறகும் என்னுடைய பிணத்த போட்டு வச்சுட்டு நீ சண்டை போடவே கூடாது. அதுக்காக தான் இத எழுதுறேன்னு சொல்லிட்டு அத வந்துட்டு எழுதியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ராதிகாவுக்காகவும் மயூவுக்காகவும் கூட அங்க தாத்தா வந்து எழுதியிருக்காங்க. அத வந்துட்டு ராதிகாவுமே படிக்கிறாங்க. இங்க பாருமா ராதிகா, இங்க நீ பாக்யாவோட வாழ்க்கையை பங்கு போட்டிருக்கலாம். பங்கு போட்டுட்டு இப்போ நீ அவளோட இடத்துல நீ வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்க. அதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க பாக்யா வாழ்க்கை நல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் எங்க கோபி கூட சேர்ந்து கோபியோட வார்த்தைகளை கேட்டு எங்க பாக்கியா மேல எந்த பழியையும் போடாது. அதே போல பாக்கியாவை எந்த காலத்துக்கும் நீ தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நானும் நினைக்கிறேன். அவ உங்களுடைய விஷயத்துல என்னைக்கும் தலையிட்டதும் கிடையாது. உங்களை பத்தின யோசனைகள்லையும் அவ இருந்தது கிடையாது. என்னைக்குமே தான் போற பாதையை நோக்கி மட்டுமே தான் எங்க பாக்கியா போய்கிட்டு இருக்கா. தன்னுடைய பசங்க, மாமனார், மாமியார்னு இப்படி அவளுக்கு அந்த ஒரு எண்ணங்கள், அந்த ஒரு குறிக்கோள் மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதையும் மீறி அவளுடைய வாழ்க்கையில இங்க நீயோ சரி இல்ல கோபியோ சரி எந்த விதத்திலையும் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மயுவை நல்லா படிக்க வைங்க, மயுவை நல்லா வளர்த்தெடுங்க. அது போதும். மயு ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த சின்ன வயசுலேயே மயுவுக்கு அன்பு அக்கறைன்னு ஏகப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்களா நீ கற்றுக் கொடுத்துருக்க. உன் மகளை நீ நல்ல முறையில் வளர்த்துருக்க. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதே நேரம் பாக்கியா வந்துட்டு எங்கள் மயுவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான்னு சொல்லி நீ ரொம்ப கோவத்தில் இருக்கிறதா பாக்கியாவும் என்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருந்தா. நான் தெரிஞ்சு செய்யலாமாம்மா, நான் இதை செய்யணும்னு விருப்பப்படலை, ஆனால் அத்தையை காப்பாற்றுறதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்தேன்னு பாக்கியா ரொம்ப புலம்புனா. அதுதாம்மா உண்மை. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த நிலைமையில கூட எங்கள் மயுவை கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா ஈஸ்வரியோட நிலைமை என்ன ஆயிருந்திருக்கும்? நீங்கள் பொய் கேஸ் கொடுத்து இங்கே ஈஸ்வரி உள்ளே தலை போய் உள்ளே இருந்து கஷ்டப்படுறது இங்கே ஈஸ்வரியை மட்டும்தானே இருந்திருக்கும். இங்கே மயு வந்து சாட்சி சொன்னதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. இங்கே வெளியிலேயே ஈஸ்வரி வந்துட்டா மயுவுக்கும் இன்னும் பல தவறுகள் நடக்கும் பொழுது அது தவறுன்னு சொல்கிறதுக்கான ஒரு தைரியமும் அதுக்கான ஒரு எண்ணமும் அவளுக்கு வரும். அந்த வகையில் அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கமான்னு இங்கே வந்து தாத்தாவும் அதில் எழுதியிருக்காங்க. இதை பார்த்து படித்து பார்த்துட்டு ரெண்டு பேருமே கலக்கத்தோடு அப்படியே உட்காந்துருக்கேன். என்னட்டாடி கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மயுவும் கேட்குறாங்க. இருமா மயு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிற எங்கள் கோபி வந்துட்டு ரொம்ப அழுகிறாங்க. பார்த்தில்ல, இந்த லெட்டரில் கூட அவர் அதை தான் எழுதியிருக்காரு ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு அழுக. விடுங்க கோபி, அவருக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும் போல. நம்ம இறக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சதுனாலே என்னவோ தான் இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதி இங்கே மயுகிட்டையும் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் நினச்சபடி தான் நம்ம எதுவுமே பிரச்சனை பண்ணலையே அப்படின்னு சொல்ல, அங்கே நடந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகளோட முடிஞ்சதே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. கடைசி ஆசையாக அவர் நம்மக்கிட்ட கேட்டது இது மட்டும்தானே, என்னுடைய சாவுக்கு பிறகு எந்த பிரச்சனையும் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நல்லபடியாக நடந்துருச்சு கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இருந்தாலும் அப்பாவுக்கு என் மேலே இவ்வளோ கோவம் இருக்கக்கூடாது. அவர் ஏதோ வார்த்தைக்கு சொல்கிறார் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே இப்படி அவர் இந்த லெட்டரில் எழுதி தினம் தினம் என்னை படித்து பார்த்து கஷ்டப்படுற அளவுக்கு இப்படி பண்ணிட்டு போயிட்டாரே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் கோபியும். அப்பா இந்த லெட்டரில் பாக்கியாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, பாக்கியாவை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அப்படின்றதுனால அந்த விஷயத்தை நான் செஞ்சிட முடியுமா? அவருடைய கடைசி ஆசை எதுவாக இருந்தாலும் என்னால் நிறைவேற்ற முடியும். ஆனால் இதை மட்டும் என்னால் செய்யவே முடியாது ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இங்கே ராதிகாவும் பார்த்துட்டே இருக்காங்க. நான் ஏற்கனவே எங்கள் பாக்கியாவை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தணும், எப்படியெல்லாம் அவளை நான் வந்துட்டு அழிக்கணுன்றதில் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன்னு சொல்லும்போது இங்கே கோபிக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. ரொம்ப அவசரமாக அங்கேருந்து கிளம்பி ஓடுறாங்க. டாடி நானும் வரேன்னு சொல்லும்போது நீ மம்மியை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போ, எனக்கு முக்கியமான வேலை, நான் கிளம்புறேன் ராதிகான்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போக இங்கே ராதிகா ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. கோபி ரொம்ப வேகமாக வீட்லேருந்து கார் எடுத்துட்டு தன்னுடைய கிச்சன் ஸ்க்ளவுக்கு போகிறாங்க. அங்கே போனால் பெரிய பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. என்ன இது, நம்ம பிரச்சனை பண்ணி அனுப்பி வச்சது அங்கே, ஆனால் நம்ம ஹோட்டலில் பிரச்சனை நடக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஒரு ஷாக்காகி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் இங்கே நம்ம கோபியோட ஃப்ரெண்டு செந்தில் இருக்காங்க. என்னடா செந்தில், நீ எப்போ இங்கே ஹோட்டலுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது உன்னை பார்க்குறதுக்காக தாண்டா வந்தேன், ஆனால் இங்கே வந்து பார்த்தாலே தெரியுது இவன் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறாங்க. அந்த ஆள் வந்துட்டு இங்கே வந்து கோபி ஏற்பாடு பண்ண ஆள். அந்த ஆளை வந்து இங்கே நம்ம அதாவது பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போக சொல்லி அங்கே அவர் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்காக இங்கே வந்து இருந்துட்டு இருந்திருக்காரு. என்னடா என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க கோபியும். வந்திருக்க பாரு, கஸ்டமர்ஸ் எல்லாரும் எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்கன்னு பாருன்னு சொல்லும்போது என்னாச்சுன்னு சொல்லி இங்கே கோபி ரொம்ப பதட்டத்தோட கேட்க அதுக்கு செந்தில் சொல்கிறாங்க, வந்திருக்க கஸ்டமர்ஸோட எல்லா சாப்பாட்லேயுமே வந்துட்டு நிறைய புழுக்கள் இருக்குன்னு சொல்லி இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னடா கோபி இதெல்லாம், நீ நல்ல விதமாக தானே இங்கே எல்லாம் சமையல் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, பின்ன எப்படி உன்னுடைய ஹோட்டலில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி இங்கே செந்தில் கேட்குறாங்க. அதுக்கு இங்கே எதுவுமே பேச முடியாமல் தடுமாறி நிற்கிறாங்க இங்கே கோபியும். கோபி தான் ஏற்பாடு பண்ண அந்த ஆளை பார்க்குறாங்க. இங்கே பாக்கியா ஹோட்டலில் செய்ய வேண்டிய வேலையை இங்கே என் ஹோட்டலில் எப்படிடா நீ பண்ணேன்னு சொல்லி இங்கே முறைச்சு
பார்க்க என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன்னு சொல்ல, ஆமாம் இந்த ஆளை எப்போ நீங்கள் வேலைக்கு வச்ச? இந்த ஆள் வந்ததுலேருந்து தான் உன் ஹோட்டலில் இப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது. இந்த ஆளை முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுன்னு சொல்கிறதுக்குள்ளே எங்கள் ஹோட்டலுக்கு வந்து சீல் வைக்கிறதுக்கு அதிகாரிகளே வந்துடுறாங்க. இத்தனை மக்கள் வந்துட்டு உங்கள் சாப்பாட்டை வந்து எத்தனை நாளாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தரமான உணவுப் பொருட்களை வழங்க மாட்டீங்களா? இப்படி தான் பூச்சி புழுவெல்லாம் போட்டு சமைச்சு கொடுப்பீங்களா? அங்கே பாருங்க எத்தனை பேர் சாப்பாட்டில் பூச்சி புழு இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் சாப்பாட்டோட எடுத்துகிட்டு வந்து இங்கே காட்டுறாங்க. இதை பார்த்த கோபி, இல்லை சார் இந்த தடவை ஏதோ தெரியாமல் தப்பு நடந்துடுச்சு, மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லி இங்கே கோபி சொல்ல வந்திருக்க அதிகாரிகள் இதுக்கப்புறம் பேசி எதுவுமே இல்லை, இங்கே தரமற்ற உணவுப் பொருட்களை வழங்குறதுனால உங்கள் ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் சீல் வைக்கிறோன்னு சொல்லி வந்த வேகத்துக்கு அதிகாரிகள் அதிரடி சீல் வைக்க இதை வெளியில் நின்று செந்திலும் எங்கள் கோபியும் ரொம்ப பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்க சீல் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் கோபி தலையில் அப்படியே இடி விழுந்த மாதிரி அங்கனே உட்காந்து அழுக ஆரம்பிக்க, என்னடா கோபி என்ன நடந்தது முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் என்னன்னு சொல்லுவேன், இந்த பாக்கியாவை பழி வாங்கணும், பாக்கியா ஹோட்டலில் போய் இந்த மாதிரி செய்யுங்க, நானே அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இவன் என்னடானா இப்படி ஏன் ஹோட்டலுக்கு இப்படி பண்ணிட்டானே, எதுக்கு இப்படி பண்ணான் ஏன் பண்ணான்னு தெரியல. கடைசியில் இப்போ நான் என்னுடைய ஹோட்டலை இழந்து சீல் வைக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. இனிமேல் இதை எப்போ நான் ஓப்பன் பண்ணுவேன், என் மேலே தப்பு இல்லைன்னு நான் எப்படி நிரூபிப்பேன்னு சொல்லி இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தன்வினை தன்னை சுடும் அப்படின்றது போல் உன் தலையில் நீயே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டேடா கோபி. அடுத்தவங்களை பழி வாங்கணும்னு நினச்சா இப்படி தான் உனக்கே அது திரும்ப வந்து பெரிய அப்பா முடியும். பாக்கியா உன்னை எந்த காலத்துலேயும் துரோகியா விரோதியா என்னைக்கும் எதிரியாக கூட நினச்சி பார்த்தது கிடையாது. அவங்க தான் வேலையை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்துருந்தாலும் அவங்க ஒரு நாளும் உன்னை பற்றின யோசனை இல்லாமல் தன்னுடைய வழியை பார்த்து மட்டுமே தான் போயிட்டுருக்காங்க. ஆனால் நீ அவங்கள இப்போ வரைக்கும் கெடுக்கணும்னு அலைஞ்சிட்டே இருக்கல, அதுக்கான தண்டனை தான் இது. இப்போ உயிரோட இறந்த வரையுமே பாக்கியாவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பாங்க. இப்போது இறந்து ஒரு சாமிகிட்ட போனவர் கண்டிப்பாக எங்கள் பாக்கியாவுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருப்பார் நினைப்பியா? கண்டிப்பாக அவருடைய ஆத்மா அங்கே தான் சுற்றிட்டு இருக்கும். அங்கே இருக்கிற வரைக்குமே எங்கள் பாக்கியாவுக்கு அவர் உறுதுணைவாக இருந்துக்கிட்டே தான் இருப்பார். அதனால் நீ இந்த மாதிரியான அடுத்தவங்க மேலே பழி போடுறதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. அப்படி இல்லைனா இப்போ இந்த ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் போச்சு, இப்போ இந்த பிஸ்னஸ் இப்போ இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்து நிற்கிது, இனி என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு புரியவே இல்லைடா கோபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் கிளம்பி போகிறாங்க. இங்கே தலையில் இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்க நம்ம கோபியை பார்த்துட்டு திரும்பி போகிற செந்தில் வந்து யோசிக்கிறாங்க. எல்லாமே எனக்கு தெரியும்டா கோபி, எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சி நீ பண்ண ஒவ்வொரு வேலையும் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இங்கே காலையிலேயே ஹோட்டலுக்கு வந்தப்போ இந்த ஆள் கை நிறைய இந்த மாதிரியான ஒரு கவரை வச்சுட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்ததை நானும் பார்த்தேன். அடித்து பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது இவன் இப்படிப்பட்ட வேலையை செய்ய காத்திருக்கான்னு. போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துறதுனால தான் இவனும் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான். அதனால தான் உனக்கு மற்றவங்களுக்கு நடக்கும்போது சந்தோஷமாக தெரியுதுல, உனக்கே அந்த விஷயம் திரும்ப நடக்கும்போது உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது, அதே போல் தானே மற்றவங்களுக்கு இருக்கும். இப்போனாலும் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன்னா சரிடா கோபி, அப்படி இல்லையா திரும்ப திரும்ப நீ வாழ்க்கையில் பல கஷ்டங்களை மட்டுமே தான் அனுபவிப்ப அப்படி நினச்சிட்டு இங்கே செந்திலும் வந்துட்டு அந்த யோசனையில் கிளம்பி போகிறாங்க. சாரிடா கோபி, உன்னை திருத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியலை, இதை நான் செஞ்சு தான் ஆகணும். இப்போ இந்த பிஸ்னஸ் போயிடுச்சேன்னு நினச்சி நீ கவலைப்படும் போது தான் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்ற ஒரு எண்ணம் வரும். அடுத்து பாக்கியாவை பற்றி யோசிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் உனக்கு தோணும். இதை எப்பயாவது புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு எங்கள் மனசுலேயே நினச்சிட்டு செந்திலும் வெளியில் போக அங்கே உட்காந்துருக்க கோபியும் யோசிக்கிறாங்க. நம்ம அப்பா சொன்ன மாதிரி எங்கள் பாக்கியாவுக்கு கெடுதல் செய்ய செய்ய கடைசியில் அது நமக்கே வந்து வடியுதே. ஒருவேளை எங்கள் செந்தில் சொல்கிற மாதிரியும் எங்கள் பாக்கியாவுக்கு உறுதுணை அப்பா எப்பொழுதும் இருந்துகிட்டே இருப்பாராம், அதனால தான் என்னை பாக்கியா பக்கமே நெருங்க விட மாட்டாரா அப்படின்னு எங்கள் கோபிக்கும் சந்தேகம் வருது. சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அவர் தான் இறந்துட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் ஓட்டங்களும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே தலையில் கையை வச்சுட்டு எல்லாம் போச்சுன்ற மாதிரி அப்படியே உட்காந்துருக்காரு. இங்கே செந்திலும் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வழி என்னன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது வரையும் இந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சா மட்டும்தான் பாக்கியாவுக்கு இது போல் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் வரும். திரும்ப திரும்ப நீ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினச்சோன்னா இந்த ஹோட்டலை திறக்க விடாமல் பண்ணிடுவேன். அதுக்கு பிறகு உன்னால் உன்னோட பிஸ்னஸை பற்றி மட்டுமே தான் யோசிக்க முடியும் கோபி, நான் கிளம்புறேன் கோபின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் நினச்ச மாதிரி இங்கே கோபியை பார்த்துட்டு அவங்க அந்த யோசனையிலே கிளம்பி போகிறாங்க. இங்கே வந்து செந்தில்